எபேசியர் நிருபம் 1 அதிகாரம் 23 வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 23 வசனம். சேர்ந்து எல்லாரும் வாசிக்க போகிறோம். எல்லாரும் முழு பலத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். முதல் பகுதியை மாத்திரம் எல்லாரும் சேர்ந்து மீண்டும் ஒரு விசை வாசிப்போம். எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். ஹல்லேலூயா. எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் நம்முடைய கர்த்தர். நம்மை ஆசீர்வதிக்கிற விதமே வித்தியாசம், நம்மை நடத்துகிற விதம் வித்தியாசம். ஒவ்வொருவரையும் வித்தியாசமான நிலையில் கர்த்தர் நடத்தினாலும் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கர்த்தர் எதை செய்தாலும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையாய் செய்கிறவர். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? அரைகுறை அனுபவம் அல்ல, பாதி அனுபவம் அல்ல, முழுமையாக்குகிறவர், நிறைவாக்குகிறவர், குறைவே இராதபடி முற்றிலும் நிறைவாக்குகிறவர், நிரப்புகிறவர். எப்படிப்பட்டவர்? முழுமையானவர். எல்லாரும் சொல்லுங்க, நிரப்புகிறவர், முழுமையானவர். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நிரப்புகிறவர், முழுமையானவர். அவரிடத்துல குறைவே இல்லை. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது சரீரமாகிய சபைக்கு தலை. நமக்கு தலை நம்முடைய கிறிஸ்து இயேசு, நம்முடைய தலைவர் கிறிஸ்து இயேசு. தலை என்றால் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுகிற இடம் அதுதான். ஸ்தோத்திரம். மூளை அதில் தான் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேல் அதிகாரம் உள்ள இடம் தலை, தலைவர் அப்படின்னு சொல்றோம். காரணம் என்னவென்றால் எல்லாவற்றுக்கும் மேலானவர் நம்முடைய தேவன். எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர். ஹல்லேலூயா. சிருஷ்டிகர்த்தர். அவருக்கு உருவாக்குவதற்கு எந்த மூலதனமும் தேவையில்லை. இயேசு கிறிஸ்து எதையும் உருவாக்கலாம். அவர் உருவாக்குவதற்கு மூலதனமே தேவையில்லை. ஒன்றுமில்லாமையிலிருந்து சகலவற்றையும் சிருஷ்டித்தவர். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில 1% கூட அற்புதம் பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை, ஒரு சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஆனால் கர்த்தரால் செய்யக்கூடும். ஆமென். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். நிரப்புகிறவர், முழுமையானவர். அவருடைய தன்மைகள் எப்படிப்பட்டதுன்னா குறைவே இல்லாதது. ஆமென். ஆண்டவருடைய தன்மை குறைவுகளை நிறைவாக்குகிற தன்மை. இயேசுவினிடத்தில் எந்த குறையும் இல்லை. அவர் பூரணமானவர், பரிபூரணமானவர். ஹல்லேலூயா. இந்த நிரப்புகிறவர் எல்லாவற்றிலும் பூரணர். சபைக்கு அவர்தான் தலையாக இருக்கிறார். சபை அவருடைய சரீரமாக இருக்கிறது. நாம் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் நமக்கு பொறுப்பு யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சபைக்கு பொறுப்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் மெய்ப்பர்களை, ஊழியர்களை ஏற்படுத்தினாலும் பிரதான பொறுப்பு யாரிடத்தில் இருக்கிறது? இயேசுவின் இடத்தில் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த தேவன் அவருடைய வல்லமையும் அவருடைய பராக்கிரமத்தையும் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறார். நம்மை நிரப்புகிறார். யாரை கர்த்தர் நிரப்புகிறார்? எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். யாரை கர்த்தர் நிரப்புகிறார்? அவருடைய சரீரமாகிய சபையில் அங்கமாய் இருக்கிறவர்களுக்கு இந்த அனுபவத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் சரீரமாகிய சபையில் அங்கமாய் இருக்கிறவர்கள், அதங்க சொல்லப்பட்டு சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். சபைக்கு அவர் பொறுப்பா இருக்கிறார், தலைவராக இருக்கிறார், நடத்துகிறவராக இருக்கிறார். ஆவியாண்டிய நடத்துதலின்படி செல்கிறது தான் நம்முடைய சபை. அதான் ஆவிக்குரிய சபை. இங்க பாரம்பரியங்களுக்கு இடமே இருக்காது. ஸ்தோத்திரம்.
இங்கே ஆவியானவருடைய லீடிங் எப்படி நடத்துகிறார், ஆரம்ப ஜபத்திலிருந்து முடிவு ஜபம் வரைக்கும் ஆவியானவர் நடத்துகிற பிரகாரம் போய்கொண்டே இருக்கும். அதனால தான் சலிப்பே இருக்காது. எவ்வளவு நேரம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆவியானவர் நடத்துவார். ஆமென். ஆவியானவர் நடத்துவார். சபைக்கும் இயேசுவுக்கும் நல்ல உறவு இருக்கிறது. நமக்கும் இயேசுவுக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கிறது. இந்த உறவை நாம் காத்து கொள்ளும் போது ஸ்தோத்திரம், அவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க முடியும். நம்மை நிரப்ப வேண்டியது அவருடைய கடமை. நம்முடைய தேவைகளை பார்த்து கொள்ள வேண்டியது தலைவருடைய கடமை. எல்லாரும் சொல்லுங்க, யாருடைய கடமை? தலைவர், தலை கிறிஸ்து. அவர் எல்லாத்துக்கும் பொறுப்பாக இருக்கிறார். அவர் தான் எல்லாவற்றையும் மேலானவர். அவரிடத்துல தான் பொறுப்பு இருக்கிறது. அதனால் தான் இயேசு சொன்னார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரம் உங்கள் கவலைகளை எல்லாம் என்ன செய்யணுமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்படின்னா 1,00,000 பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் 1,00,000 பிரச்சனைகளை குறித்தும் கவலைப்படாமல் அந்த 1,00,000 பிரச்சனைகளையும் விண்ணப்பங்களோடு ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு வேண்டுதலோடு தேவனுக்கு தெரியப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. தெரியப்படுத்த வேண்டிய முதலாவது இடம் தேவனுடைய சமூகம். அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்போ தேவ சமாதானம் ஜெபத்தில் நம்மை நிரப்ப வேண்டுமென்றால், வாழ்க்கையை நிரப்ப வேண்டுமென்றால், தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது தேவனுக்கு தெரியப்படுத்தி நாம் பழக வேண்டும். உங்கள் வாழ்க்கையின் இன்பங்கள் துன்பங்கள் எது நடந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் முதலாவது கர்த்தருக்கு அதை தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளுகிறது. காத்து கொள்ளப்பட வேண்டிய 2 இடங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று நம்முடைய இருதயம், இன்னொன்று நம்முடைய சிந்தை. எதற்குள்ளாக காத்து கொள்ளப்பட வேண்டும்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. எல்லாரும் சொல்லுங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளப்பட வேண்டிய மிக முக்கியமான 2 பகுதிகள். ஒன்று இருதயம், இன்னொன்று சிந்தனை. ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் முக்கியமான 2, இருதயம் சிந்தனை. இந்த 2ஐயும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளணும்னா ஜெப ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் பெருக வேண்டும். ஆமே, ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர் இயேசு தான் பொறுப்பாக இருக்கிறார். நாளைக்கு ஒரு தேவை இருக்கிறது, அதற்கு பொறுப்பு நம்ம தலைவர் தான். இயேசு தான் பொறுப்பு. அவருக்கு தெரியப்படுத்திடணும். நாளைக்கு ஒரு பெரிய சவாலை எதிர்கொள்ளணும். மழை போல வருது பிரச்சனை, ஏசாவை எதிர்கொள்ளணும். ஏசா வருகிறான், யுத்தம் பண்ணி யாக்கோபு பிடிச்சிடக்கூடாது. யாக்கோபு கஷ்டப்பட்டு சேர்த்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் 2 பரிவாரங்கள் இருக்கிறது. என்ன செய்ய போகிறோம்? எல்லாத்தையும் இழந்துருவேனோ? ஸ்தோத்திரம். அப்படி யோசித்து கொண்டிருந்த நேரத்தில் தான் தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு என்ன செய்கிறான்? தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனம். ஒரு பெரிய சவால். விடிந்தவுடன் ஏசா வரப்போகிறான். ஸ்தோத்திரம். ஏசா 400 பேரோட வருகிறான். சாதாரணமாக வரல, தனியாக வரல, 400 பேரோடு வருகிறான். என்ன செய்ய போகிறான் யாக்கோபு? பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது. என்ன செய்ய போகிறோம்? என்றைக்கோ அறியாமலோ அறிந்தோ செய்த காரியத்தின் விளைவு ஏதோ ஒரு நாள் நம்மளை பாரப்படுத்த நினைக்கும். யாக்கோபு 20-21 வருஷத்துக்கு முன்னால் செய்த செயல், அண்ணனை ஏமாற்றி தகப்பனை ஏமாற்றி எல்லாத்தையும் வாங்கினானே, அதற்கு ஆன விளைவை
பல வருஷம் கழித்து சந்திக்க போகிறான். இப்போ தான் நேருக்கு நேர் எதிர்கொள்ள போகிறான். பல வருடங்கள் சொந்த சகோதரனை காணலை. ஸ்தோத்திரம். இப்போ முகத்தை பார்க்கறதுக்கு தைரியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கோ நாம் தவறி போன சில விஷயங்கள் பின் நாட்களில் நமக்கு பிரச்சனையாக, அன்று நல்லா செய்ய வேண்டியதை செய்ய தவறி பிற்காலத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிறதா? கவலைப்படாதீங்க. ஆண்டவரே, நாங்கள் கடந்த நாட்களில் செய்ய வேண்டியதை செய்யாமல் கோட்டை விட்டோம். ஸ்தோத்திரம். எங்கள் மேல் தவறு இருக்கிறது, யாக்கோபின் மேல் தவறு இருக்கிறது. ஆனாலும் தேவ சமூகத்துக்கு வந்து ஜெபித்த போது ஏசாவை எதிர்கொள்ளுகிற தைரியத்தை கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுத்தார். ஆமென். அறிந்தோ அறியாமலோ கடந்த காலத்திலே நாம் செய்த தவறுகள் ஒரு பெரிய சவாலா பிரச்சனையா நமக்கு முன்னால் நின்றாலும், தேவனுடைய பிள்ளைகளை, தேவ சமூகத்திற்கு நாம் வந்து நம்மை தாழ்த்தி அறிக்கை செய்து அவர் பாதத்திலே நிற்கும் போது கர்த்தர் நமக்கு வழிகளை திறப்பார். நமக்கு ஆச்சரியமான பதிலை கொடுக்க வல்லமையுள்ளவர். ஏசாவை சந்திக்க வேண்டிய பொறுப்பை யாக்கோபு கர்த்தர் கையில் கொடுக்கிறான். ஆண்டவரே, என்ன செய்ய போறோம் தெரியல, ஆசீர்வதித்தால் ஒழிய நான் போக மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்றால் அந்த மனுஷனை சத்துரு தொட முடியாது. நல்லா கவனிங்க. யோபுவையும் யோபுவுக்கு உண்டானவைகளையும் சுற்றி வேலி அடைத்து கர்த்தர் வச்சிருந்தார். அவர் அனுமதி கொடுத்த போதுதான் யோபுவை பிசாசால தொட முடிந்தது. அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்குதோ அங்கே ஒரு வேலி இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்றால் உங்களுக்கு ஒரு வேலி, ஒரு பாதுகாப்பையும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இது யாக்கோபுக்கு தெரியும். இவர் என்னை ஆசீர்வதித்தாதான் நாளைக்கு நான் ஏசாவை சந்தித்து உயிரோடு திரும்ப முடியும். ஆமென். ஏன்னா உலக ஆசீர்வாதத்தில் மனுஷன் தர்றையில பாதுகாப்பு இல்லை. கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தில் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. கர்த்தர் அனுமதி இல்லாம ஒருத்தனும் தொட முடியாது. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்றால் அதில் ஒரு பாதுகாப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். சத்ருவினால் வேதனை வராது, பயத்தினால் வேதனை வராது. ஆகவே யாக்கோபு என்ன செய்கிறான் என்றால் எல்லாத்தையும் அக்கறைப்படுத்தி விட்டு பிந்தி தனித்திருந்தான். இந்த பர்சனல் ப்ரேயர், எல்லாரும் வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே தனி ஜெபம் எங்கள் வாழ்க்கையில் பெருகுவதாக. சபையாக ஜெபிக்கிறோம் நல்லது, குடும்பமாக ஜெபிக்கிறோம் நல்லது. இன்னும் தனிமையில் ஜெபம் பண்ண உதவி செய்யுங்க. இன்னும் தனிமையில் ஜெபம் பண்ண உதவி செய்யுங்க. தனி ஜெபந்தான் தைரியத்தை கொடுக்கும். எல்லாம் சொல்லுங்க, தனி ஜெபந்தான் தைரியத்தை கொடுக்குது. தனி ஜெபந்தான் நம்ம வாழ்க்கையில் தைரியத்தை கொடுக்கிறது. தனியாக ஜெபிக்க 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 கர்த்தரின் இன்னும் ஆழமான அவருடைய அன்புக்குள்ளே செல்ல முடியும். இன்னும் அவருடைய ஆழத்தில் போய் நம்ம தேவ பிரசன்னத்தை உணர முடியும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்து தான் பொறுப்பு. 400 பேரோடு வந்த ஏசாவை சந்திக்கிறதற்கான கிருபையையும் பலனையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். இந்த சபையோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருந்தா உங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளையும் எல்லா போராட்டங்களையும் எதிர்கொள்ளுகிற கிருபையும் பலனையும் கர்த்தரை உங்களுக்கு தருவார். ஆவியானவரை உங்களுக்கு பலன் கொடுப்பார். சபையோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். சரீரமாகிய சபை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இப்படி காரியங்களை செய்து நம்மை அற்புதங்களை காண பண்ணுகிறார். நிரப்புகிறவரின் நோக்கம், இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற செய்தி அதுதான். நம்மை அவர் பொறுப்பெடுத்து நம்மை நிரப்புவதின் நோக்கம் என்ன? இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். ஏசாயா 27 அதிகாரம் 6வது வசனம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத வசனம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். உலகத்தை பல நாள் நிரப்ப போகிறோம். தேசத்தையே ஒரு நாள் நம்ம ஆசீர்வாதத்திற்குள் கிறிஸ்துவுக்குள் நடத்த போகிறோம். பல நாள் என்றால் என்ன? ஆத்துமாக்களால் நிரப்ப போகிறோம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53 அதிகாரம் 11 வசனம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார்.
அந்த ஆத்தும வருத்தத்தின் பலன் ஆத்துமாக்கள். அதை பார்த்து திருப்தி அடைகிறார். ஸ்தோத்திரம். இயேசு சிலுவையில் கெத்செமனே தோட்டத்திலிருந்து சிலுவை வரைக்கும் பார்க்கும்போது அவர் ஆத்துமா வருத்தப்பட்டது, வியாகுலப்பட்டது, நொறுக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். இது எதற்காக? ஆத்துமாக்களை பிதாவோடு இணைப்பதற்காக. இயேசு ஒரு பாலமாக வந்தார். நம்மையும் பிதாவையும் இணைக்கிற பாலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்மை பிதாவோடு இணைக்கிற ஒரு பாலமாக இயேசு சிலுவையில் நின்றார், தொங்கினார். சிலுவை நம்மை பரலோகத்தோடு கனெக்ட் பண்ணுகிறது. யாக்கோபுக்கு சொப்பனத்தில் வந்த அந்த ஏணி, பூமியில் வைக்கப்பட்ட ஏணி பரலோகத்தோடு கனெக்ட் ஆகி இருந்தது. ஸ்தோத்திரம். இந்த சிலுவை உங்களை பரலோகத்தோடு இணைக்கிறது. மனுஷனுக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தமே இல்லாமல் போய்விட்டது. அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் சிலுவைநாதர் இயேசு சிலுவையில் தொங்கிய இயேசு நம்மை பரலோகத்தோடு இணைத்திருக்கிறார். யாக்கோபுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தான். எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கினான். ஆனால் அன்றைக்கு சொப்பனத்தில் கர்த்தர் சொல்றாரு, இன்று முதல் உன் தகப்பனோ தாயோ உன்னோடு இருக்க போவதில்லை. நான் உனக்கு துணையாக நின்று நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று ஏணியை வைத்து கர்த்தர் அவனுக்கு விளக்கம் கொடுக்கிறார். ஏணியை வைத்து கர்த்தர் ஒரு பிக்சரைஸ் பண்ணி காமிச்ச மாதிரி அவனுக்கு கர்த்தர் காட்டுறாரு. ஸ்தோத்திரம். இவ்வளவு நாள் நீ குடும்பத்தோடு இணைக்கப்பட்டிருந்த, ஸ்தோத்திர உலக உறவோடு இணைக்கப்பட்டிருந்தாய். ஆனால் தேவ பிள்ளையே, இனி நீ என்னோடு இணைக்கப்பட போகிறாய். இன்று முதல் உன் வாழ்க்கை வித்தியாசமாய் மாறப்போகிறது யாக்கோபே என்று சொல்லி ஒரு ஏணியை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே வைத்து, பூமியில் வைக்கப்பட்ட ஏணி வானத்தில் போய் தொட்டது. இங்கே இருந்து ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்கள் பரலோகத்தை போய் எட்ட வேண்டும். கிருபைத்தாங்க ஆண்டவரே. பரலோகத்தில் எட்டுகிற ஜெபம் பரலோகத்திலிருந்து பதிலை கீழே கொண்டு வர வேண்டும். அந்த அனுபவம் எங்கள் வாழ்க்கையிலே பெருகுவதாக. ஸ்தோத்திரம். நிரப்புகிறவரின் நோக்கம். முதல் குறிப்பு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆதியாகமம் 21:19 சேர்ந்து எல்லாரும் வாசிப்போம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஸ்தோத்திரம். துருத்தியில தண்ணீரை நிரப்புகிறார் ஆகார். துருத்தியில தண்ணியை நிரப்புகிறார். நம்முடைய துருத்தி நிரப்பப்படணும். ஸ்தோத்திரம். கண்ணீரால் நிரப்பப்படணும். என் கண்ணீரெல்லாம் அவருடைய துருத்தியில் இருக்கிறது. இங்க கண்ணீர் விட்டு பரலோகத்தில் ஒரு துருத்தி ஆண்டவர் வச்சிருக்கிறார், அங்க நிரம்புது. ஆகார் துருத்தியிலிருந்து தண்ணீர் செலவழிந்த போது பிள்ளை சாகிறதை பார்க்க முடியாது என்று சொல்லி அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து அழுதாள். ஆதியாகமம் 21:16 இருக்கிறது. சத்தமிட்டு அழுகிறாள். அம்பு பாயும் தூரம். அம்பு எவ்வளோ தூரம் பாயும்? அவ்வளோ தூரத்தில் தான் பெத்த பிள்ளை கண் முன்னால் சாவதை காண முடியாது. அதை விட ஒரு பெரிய கொடூரம் என்ன இருக்க போகிறது வாழ்க்கையில்? தூரத்தில் போய் நின்று அழுதான். ஸ்தோத்திரம். கர்த்தர் துருத்தியை நிரப்பினார். எல்லாரும் சொல்லுங்க, தூரத்தில் நின்று என்ன நடக்குமோன்னு பயந்து கொண்டு வேதனையோடு, பிள்ளைகளுக்கு என்ன சம்பவிக்குமோ, எதிர்காலம் எப்படி இருக்குமோ, தூரத்தில் நின்று பார்த்துட்டு இருக்கிறீங்களா? சில பிரச்சனைகளுக்கு கிட்டவே வர முடியல, தாங்க முடியாத வேதனை. தூரத்தில் நின்று என்ன நடக்குமோ நடந்துட்டு போட்டோம், நம்ம சக்திக்கு மிஞ்சி நடக்கிறது என்று சில பிரச்சனைகளை கண்டு அம்பு பாயும் தூரத்தில் போய் நிற்கிறீங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, இன்னைக்கு உங்கள் துருத்தியை நிரப்ப போகிறார். எதை நிரப்புனா யாரை பாதுகாக்க முடியுமோ அதை கர்த்தர் செய்கிறார். எதை கொடுத்தால் உங்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பு வருமோ, ஜீவன் பிழைக்க முடியுமோ அதை கர்த்தர் செய்ய போகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஏன் இந்த துருத்தியை கர்த்தர் நிரப்பணும்? ஏன் இஸ்மவேலை கர்த்தர் பாதுகாக்கணும்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நிரப்புகிறதின் நோக்கம் என்ன? முதல் குறிப்பு இங்க வாசிக்கிறோம். இஸ்மவேலுக்காகவும்
நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஏன் ஆண்டவரே, ஏன்? ஆண்டவர் சொல்றாரு, ஏன் நிரப்புகிறார்னா இந்த துருத்திய வாக்குத்தத்தம் நிறைவேற. ஆமென். என் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுத்து விட்டேன், இந்த இஸ்மவேலை ஆசீர்வதிப்பேன், பலுக பண்ணுவேன், பெருக பண்ணுவேன், 12 பிரபுக்கள் அவனுக்கும் வருவாங்க சொல்லியாச்சு. இதில் நான் மாறவே மாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை நிச்சயம் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நாம் அவருக்கு ஒத்துழைத்தால், கோஆப்ரேட் பண்ணால் அவர் சொன்ன காரியம் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். மற்றபடி ஒருபோதும் அது தடைபடாது. நம்முடைய ஒத்துழைப்பு, நம்முடைய பங்களிப்பு, நம்முடைய ஈடுபாடு அதில் தேவை. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தாலும் ஆபிரகாம் இஸ்மவேலுக்காக ஜெபம் பண்ணுகிறான். விண்ணப்பத்தை கேட்டேன், வாக்கு கொடுத்து விட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, எந்த பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறும் வரை உங்களில் ஒன்றையும் சத்துரு செய்ய முடியாது. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நம்புகிறவங்க மீண்டும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாமின் ஜெபத்தை கர்த்தர் இங்கே கனம் பண்ணுகிறார். உங்க ஜெபத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். இஸ்மவேலுக்காக செய்த ஜெபத்தை கூட கர்த்தர் கனம் பண்ணினார். இஸ்மவேலுக்காக செய்த ஜெபம் என்னுடைய தாசன் ஆபிரகாம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் எதை ஜெபித்து கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லாம் நிரப்புகிற மாதமாக இருப்பதாக. எல்லாரும் சொல்லுங்க, நிரப்புகிற மாதம் மே மாதம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை நிரப்புகிற மாதம். நோக்கம் என்ன? ஸ்தோத்திரம். வாக்கு தத்தம் நிறைவேறணும். ஏன் நம்மை நிரப்புகிறார்? ஏன் நம்முடைய துருத்தியை நிரப்புகிறார்? பரலோகத்தில் வைக்கப்பட்ட துருத்தி நிரப்பப்படுவதற்கு ஜெபத்தில் இங்க முழங்கால் படியிட்டு கண்ணீர் விட 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 ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் துருத்தியிலே போய் சேருகிறது. அது நமக்கு அற்புதங்களை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அற்புதங்களை கொண்டு வருகிறது. துருத்தி நிரப்பப்பட என்ன செய்ய வேண்டும்? ஆதியாமத்தின் புஸ்தகம் அதே 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 19ஆம் வசனத்தில், தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். கண்கள் திறக்கப்படணும். இன்னைக்கு ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறப்பாராக. ஆண்டவரே, தூரத்தில் இருக்கிறவைகளையும் தரிசிக்கிற கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எல்லாரும் கேட்போம். ஆண்டவரே, தூரத்தில் இருக்கிறவைகளையும் பார்க்கிற கிருபை எங்களுக்கு வருவதாக. ஸ்தோத்திர. கர்த்தர் கண்களை திறந்த போது அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டார். தேவைகள், பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனை ஆண்டவர் நம்ம பக்கத்திலே தான் வச்சிருக்கிறார். எல்லா பிரச்சனைகளுக்கும் வியாதிகளுக்கும் பரிகாரத்தை இயேசு நம்ம பக்கத்திலே வச்சிருக்கிறார். தூரத்தில் இல்லை. மலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. கால்நடையாக நடந்து போய் எதையும் சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பக்கத்திலேயே ஜெபிக்கும் போது உங்க அருகாமையிலேயே பிரச்சனைகளுக்கான தீர்வை கர்த்தர் சொல்யூஷனை வைத்திருக்கிறார். இதை காண்பதற்கு கர்த்தர் கண்களை திறப்பாராக. கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதை காண்பதற்கு கிருபை. இன்றைக்கு அதை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். வாக்கு தத்தம் நிறைவேற ஆண்டவர் நம்மை நிரப்புகிறார். ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தேன், நிச்சயம் நிறைவேற்றியே தீர வேண்டும். ஹல்லேலூயா. நிச்சயம் நிறைவேற்றியே தீர வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, தூரத்தை பார்க்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு தரணும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், அந்த அதிகாரம் முழுவதையும் 19ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அது நடு பகுதிக்கு வாங்க, கடைசி பகுதி கொஞ்சம் முன்னால், தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே.
வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தி. கண்கள் திறக்கப்படணும், தரிசன கண்கள் திறக்கப்படணும். இன்னும் 10 வருஷம் கழிச்சு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த தூர தரிசனத்தை பார்க்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. வெகு தூர காலத்து செய்தியெல்லாம் கர்த்தர் தாவீதுக்கு வெளிப்படுத்துறார், நமக்கு வெளிப்படுத்த உண்மை உள்ளவர். இந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டா எதிர்காலத்தை பார்க்கிற கிருபை ஆண்டவர் தருவார். எல்லாத்தையும் காண்பிப்பார்னு சொல்ல முடியாது, தேவையானதை தேவையான நேரத்தில் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இதை பார்ப்பதற்கு கண்கள் திறக்கப்படணும். இரண்டாவதாக, நிரப்பப்படுதலின் நோக்கம் என்ன? நிரப்புவதின் நோக்கம், ஸ்தோத்திரம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாத்ராகமம் 31:5 சேர்ந்து எல்லாரும் வாசிப்போம். மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். தேவனுடைய ஆவியினால் நிரப்புகிறார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும். இந்த கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியை பெறாம ஒருவர் சபையில் இருக்கக்கூடாது. எல்லாரும் அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியை பெறணும். சபையில், வீட்டில், தனிமையில், பிரயாணத்தில் நல்ல பாட்டு பாடி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணி கொண்டே இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த காலத்தில் அதிகமான ஜெபங்கள் தேவை. இந்த காலத்தில் இன்னும் அபிஷேகத்தின் பெருக்கம் தேவை. பெசலேயல ஆண்டவர் தேவ ஆவியினால் நிரப்புகிறார். எதற்காக? வேண்டிய ஞானமும் அறிவும் புத்தியும் வருவதற்கு. எதற்காக இதை ஆண்டவர் செய்கிறார்? நிரப்புகிறதின் நோக்கம் என்ன? நிரப்புகிறவர் ஒரு நோக்கத்தோடு நம்மை நிரப்புகிறார். எதற்காக? இரண்டாவது குறிப்பு, தேவனுக்காக குறிப்பிட்ட திட்டங்களை செய்வதற்கு, அல்ல தேவனுடைய குறிப்பிட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக. ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர் சில திட்டங்களை வச்சிருக்கிறார் நம்ம மூலமா. உங்களை கொண்டு தான் செய்யணும்னு வச்சிருப்பார். பெசலைகளை கொண்டு தான் ஆசரிப்பு கூடாரத்தை வேலையை செய்யணும். ஆண்டவர் ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கொடுத்தாச்சு. மோசேக்கு சொல்றார், மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே செய்ய எச்சரிக்கையாய். மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரி என்ன சொன்னனோ அதைத்தான் செய்யணுங்கிறார் கர்த்தர். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரணும்னா அவர் எதை சொல்லுகிறாரோ அதை முற்றிலும் செய்து முடிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இதை பெசலைகளை கொண்டு தான் செய்யணும். மோசே தேவனுக்கு சிநேகிதன் தான். ஆனால் யார் யாருக்கு என்ன பொறுப்பை சபையில் தேவ ராஜ்யத்தில் கொடுக்கணுமோ அதை கர்த்தர் சரியாக கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சபையில் யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பை கொடுக்கணுங்கிறத கர்த்தர் தீர்மானித்திருக்கிறாரோ அதை அவர் சரியாக செய்து கொண்டு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவன் அனுமதி இல்லாமல், தேவனுடைய ஸ்தோத்திரம் நடத்துதல் இல்லாமல் ஒருவரும் ஒரு ஊழியத்தையும் செய்யவே இயலாது. ஆவியாண்டிய பலனும் ஒத்தாசையும் கிருபையும் இல்லாமல் ஒருவரும் பயன்பட முடியாது. அப்போ கர்த்தரே அதை செய்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சகலவித வேலைகள். அப்போ இதுக்கு ஒரு ஆளு, அதுக்கு ஒரு ஆளு, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆட்களை கர்த்தர் நியமிக்கிறார் தேவராஜ்யத்தில். தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியம் அப்படிப்பட்டது தான். தேவ ஆவியினால் நிரப்பப்படுகிறது. எதற்காகனா தேவனுடைய குறிப்பிட்ட சில திட்டங்களை நிறைவேற்றி முடிக்க. அதை வேற யாரை கொண்டு செய்யக்கூடாதுங்கிறார். பெசலையில் தான் எனக்கு வேணும். ஆமேன், ஸ்தோத்திரம். பெசலையில் அழைத்து கொண்டு வா, பெயர் சொல்லி அழைத்து. யாருன்னா யூதா கோத்திரத்தில் இருக்கிறான். ஆண்டவர் அவ்வளவு தெளிவாக பேசுகிறார். வினோதமான வேலைகள் யோசித்து செய்யக்கூடியது. பொன், வெள்ளி, வெண்கலம் இதில் வேலை செய்யணும். ரத்தனங்களை முத்திரை வெட்டி பதிக்கணும். மரத்தில் சித்திர வேலைகளை செய்யணும். இதெல்லாம் செய்யறதுக்கு தேவ ஆவியாண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் தேவை. ஆமேன். உலக அறிவு ஞானத்தை வைத்து தேவராஜ்யத்தை கட்ட முடியாது. அது மாத்திரம் போதாது, பரிசுத்த ஆவியாண்டிய வல்லமை பிரதானமாய் தேவைப்படுகிறது. உலக ஞானம் நல்லது, ஆனால் தேவையான பிரதானமான ஒன்று தெய்வீக ஞானம். ஆமேன்,
ஸ்தோத்திரம். ஒருவேளை உலக ஞானம் இல்லாவிட்டாலும் தெய்வீக ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் தருகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். ஆனால் நீங்கள் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிக்க முடியும். அல்லேலூயா. தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிறவர்களாக மாறுங்கள். புதிதான ஒரு காரியத்தை கர்த்தர் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்றார். ஆசரிப்பு கூடாரம் இதற்கு முன்பாக உண்டாக்கப்படவில்லை. இதற்கு முன்பாக யார் அதை செய்யலை. எப்படி இருக்கும்? மோசே சொல்றதை வச்சு தான், கர்த்தர் சொன்னதை மோசே சொல்வார், அதை வச்சு தான் செய்யணும். ஏன் ஆவியானவர் நிரப்புறார்னா சில விஷயங்களை யூகித்து செய்யணும். அதுக்கு தான் ஆவியானவர் தேவை. ஆமென், ஸ்தோத்திரம். சில சொன்னதை அப்படியே செய்வாங்க, ஆனால் யூகித்து செய்வதற்கு இன்னும் கொஞ்சம் பரிசுத்த ஆவியாண்டிய அபிஷேகம் தேவை. ஹல்லேலூயா. முக்கியமான சில நேரங்களில் செய்ய முடியாமல் திணற காரணம் என்னன்னா, ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து யூகித்து செய்கிற அந்த கிருபையும் பவரையும் ஆண்டவர் தான் தரணும். ஹல்லேலூயா. இல்லையே இதை சொல்லலையே அப்படின்னு விட்டுருவாங்க. இது நமக்கு தெரியாது, இது நமக்கு சொல்லலை, அதனால் வேண்டாம், அதுக்குள்ளே அவங்க கவனமே போகாது. சொன்னதையும் செய்யணும், யூகித்து செய்கிற ஞானம் வேணும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. மூன்றாவது குறிப்பு 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1 வசனம். நிரப்புகிறவர் ஒரு நோக்கத்தோடு நிரப்புகிறார். என்ன நோக்கம்? 1 சாமுவேல் 16:1 சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பா? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். நான் தெரிந்து கொண்டேன், போய் அபிஷேகம் பண்ணணும். அதற்கு ஆண்டவர் சொல்றாரு, சவுல் என்னை விட்டு தூரம் போயிட்டான், நான் புறக்கணித்து தள்ளினேன். சவுலோடு கர்த்தர் இல்லை, கர்த்தர் அவனை கைவிட்டார். ஸ்தோத்திரம். கர்த்தர் கூட இராத ஒரு மனிதன், ஆண்டவரை விட்டு தூரமாக போன ஒரு மனுஷன் சவுல், கர்த்தரே கைவிட்டார் என்றால் எவ்வளவு வேதனையான அனுபவம் பாருங்கள். ஆண்டவர் சொல்றார், இப்படியே நம்ம தேவ ஜனத்தை விட முடியாது, இதே நிலையில் தேவ ஜனம் செல்ல முடியாது. உங்கள் வாழ்க்கை சோர்ந்து போய், ஒருவேளை விழுந்து போன அனுபவத்தில், இடிந்து போன நொறுக்கப்பட்ட ஒரு நிலையில், சற்று பின்மாற்றமடைந்த ஒரு நிலையில், ஜெப ஜீவியம் குறைந்து, தேவனுக்கென்று செய்கிற தியாகங்கள் ஊழியங்கள் குறைந்த ஒரு நிலையில் இருக்குமானால், கர்த்தர் சொல்றாரு, எதற்காக இந்த கொம்பையை தைலத்தால் நிரப்பணும்னா அடுத்த நிலைக்கு நம்மை கொண்டு செல்லணும். நிரப்புகிறதின் நோக்கம் என்ன? அடுத்த நிலைக்கு நம்மை கொண்டு செல்ல வேண்டும், நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். இதே வச்சு ஒப்பேற்ற முடியாது. சவுல் விட்டாச்சு, ஆண்டவர் விட்டுட்டாரு, முடியாது, இவனை சரி பண்ண முடியாது, அடுத்த நிலைக்கு வா, அடுத்த நிலைமைக்கு போவோம். துக்கத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருந்தால் நீங்க அடுத்த நிலைக்கு செல்லவே முடியாது. கடந்த காலத்தையே யோசித்து வருத்தப்பட்டு பாரப்பட்டு நொறுக்கப்பட்டு அப்படியே இருக்கிற இடத்திலேயே உங்களை நீங்கள் வருத்தி, சாப்பிடாம உறங்காம உங்களையே நீங்க வருத்தி ஏதோ வாழ்க்கையில் வந்த பாதிப்பையே நினைத்து கொண்டிருந்தால் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க போக முடியாது, அடுத்த நிலைக்கு நீங்கள் முன்னேற முடியாது. தேவனுடைய விருப்பம் சபை முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். அதற்காகத்தான் ஒரு மேகம் மேலே தோன்றும், அந்த மேகம் எழும்பினவுடன் சபை எழுந்து புறப்பட வேண்டும். எங்கே புறப்பட வேண்டும்? கானானுக்கு நேராக பிரயாணம் செய்ய வேண்டும். முன்னேறுகிற அனுபவம், அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லுகிற அனுபவம். வாழ்க்கையில, பிசினஸ்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில வந்த தோல்வியை நினைச்சு வருத்தப்பட்டு வேதனையோடு இருக்கிறீர்களா? அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்காக கர்த்தர் உங்கள் கொம்பை அவர் தைலத்தால் நிரப்புகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வருத்தத்துக்கு மேல வருத்தம், வேதனைக்கு மேல வேதனை, பாடுகளையே நினைச்சு கலங்கி கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை அடுத்த நிலைமைக்கு கொண்டு வருவதற்காக தைல கொம்பை நிரப்ப போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
தைல கொம்பு நிரப்பப்பட வேண்டும். தைல கொம்பை நிரப்புறான். சாமுவேல் நிரப்புகிறான். போ, பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு ஒன்று அனுப்புறேன், அதுல ஒருவனை தெரிந்து கொள். நிரப்பப்படும் போது ஸ்தோத்திரம், நம்ம வாழ்க்கையில நிரப்பப்படுகிற அனுபவம் வந்தா தான் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிக்க முடியும். அடுத்த நிலைமைக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு செல்ல முடியும். கர்த்தருக்கு தேவை தம்முடைய ஜனத்தை நடத்துகிற தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு தாசன். ஆண்டவருக்கு அவருடைய ராஜ்யம் கட்டப்படணும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்கு அவருடைய ராஜ்யம் கட்டப்படணும். அதுக்காக அவர் கொஞ்சம் விட்டு பிடிப்பார். திரும்ப வந்துட மாட்டானா சவுல், டைம் கொடுப்பார், வாய்ப்புகளை கொடுப்பார். அதெல்லாம் மிஸ் பண்ணா ஆண்டவர் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு அவர் ஆயத்தப்பட்டுருவார். நம்ம சில திட்டங்களை தேவனோடு இணைந்து செயல்பட ஆயத்தமா இல்லை என்றால் தவணை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் மிஸ் பண்ணோன்னா ஆண்டவர் பொறுமையா இருக்க மாட்டார். அவருக்கு அவருடைய வேலை நடக்க வேண்டாம். மணவாளன் இயேசு சீக்கிரமா வரணும்னா மணவாட்டி சபை அவரை சந்திக்க ஆயத்தப்படணும். ஆமென், ஸ்தோத்திரம். ஆகவே அவர் பொறுமையோடு இருக்க மாட்டார். அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போறதுக்கு அவர் முன்னேறி வருவார். ஒரு ஸ்டெப் ஆண்டவர் எடுத்து வச்சுட்டார். சாமுவேலே போதும், எந்த மட்டும், அந்த வார்த்தையை கவனிச்சிங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம். நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பா. என்ன எவ்வளவு காலம் டைம் வேஸ்ட் பண்ண போறீங்க? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கிடுவோம் ஊழியத்தை. இன்னும் தேவனுக்காக செயல்படுற காலம் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். எந்த மட்டும் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யட்டும், நான் வர்றேன், அப்படி அல்ல. எந்த மட்டும் இதே துக்கத்தில் வாழ போறீங்க, இதே பின்மாற்றமான அனுபவத்தில் இருக்க போறோம், இதே அறகுறையான ஜெப ஜீவியத்தில் வாழ போறோம். முன்னேற வேண்டும் என்றால் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளை கொண்டு வருவதற்காகவே கர்த்தர் நம்முடைய கொம்பை தைலத்தால் நிரப்புகிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க, ஆண்டவரை அடுத்த நிலைக்கு எங்க வாழ்க்கை வரணும், எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. நான்காவது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 4ஆம் வசனம். தெரிந்த வசனங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 4ஆம் வசனம். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பியது. 4ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. வீடு முழுவதையும் நிரப்புகிறது. ஆவியானவர் கூடியிருந்த அவர்கள் எல்லாரையும் நிரப்புறாரு. நோக்கம் என்ன? நம்மை நிரப்புகிறாரே, அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் என்ன? நிரப்பப்படுவதின் நோக்கம் தேவனுடைய பிள்ளைகளே பலப்பட்டு சாட்சியாய் நிற்பதற்கு. எல்லாரும் சொல்லுங்க, பலப்பட்டு. அப்போஸ்தலர் 1:8 இருக்கிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இவர் நம்மை நிரப்புகிறதின் நோக்கம் என்ன தெரியுமா? பலப்பட்டு சாட்சியாய் நிற்கணும். எல்லாரும் சொல்லுங்க, பலப்பட்டு சாட்சியாய் நிற்கிற அனுபவம் முதல்ல வராது, பலப்படுகிற அனுபவம் தான் ஃபர்ஸ்ட்ல ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போ ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது முதல்ல பலன் அடைகிறோம். நல்ல அந்நிய பாஷை பேசி ஆவியில களி கூர்ந்து நல்ல கரம் தட்டி பாடி விடுதலையை பெற்று நமக்குள்ள ஒரு பலன் வந்துடும். எவ்வளவு நம்ம சோர்வு பலவீனம் இருந்தாலும் ஆவியில் ஒரு பலன் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன போராட்டம் வந்தாலும் சாட்சியா நிற்க கர்த்தர் உதவி செய்வார். அப்போ பலப்பட்டு சாட்சியா நிற்கணும். எல்லாரும் சொல்லுங்க, பலப்பட்டு சாட்சியாய் நிற்பதற்காகவே நம்மை கர்த்தர் நிரப்புகிறார். இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டாமா? இதுவரை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெறாம இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பிரதான தேவை பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். பெந்தேகோஸ்தே சபையிலே நாம் இருக்கிறோம், அந்த அனுபவத்தோடு இருக்கிறோம். ஆவியானவர் நம்மை நிரப்புகிறாரா? ஆவியானவர் நம்மை நடத்துகிறாரா? கிருபை தருவாராக கர்த்தர், நமக்கு பலன் தருவாராக. ஆண்டவரே, இன்னும் அந்த அனுபவத்தின் ஆழத்திற்குள் வர நாங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக. ஆராதனையிலும் ஜெபத்திலும் வேத தியானத்திலும் அந்நிய பாஷை பேசிட்டே இருக்கலாம். பிரசங்கம் பண்ணும்போதே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அந்நிய பாஷையில் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஒரு தடையும் இல்லை. நம்ம இருதயத்திலிருந்து அப்படியே பேசிட்டே இருக்கணும். ஐந்தாவதாக
லூக்கா 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். லூக்கா 5:7. அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். மீன்களால் படகு நிரப்பப்படுகிறது. 2 படகும் மூழ்கக்கூடிய அளவுக்கு மீனை பிடிச்சிட்டாங்க. எண்ணிக்கைக்கு அடங்காத ஆசீர்வாதம் கர்த்தர் நிரப்புகிறார். எண்ணிக்கைக்கு அடங்காத அளவில் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். எண்ண முடியாத ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு அதான் சொன்ன, கடற்கரை மணலை போல, வானத்து நட்சத்திரங்களை போல. என்ன கூடுமா? முடியாது. அப்படியே நான் உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன். இது கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் சபைக்கு ஆண்டவர் தருகிறார். எண்ணிக்கை கடங்காதது. கடைசியில் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிற்பாடு தரிசனமாகும் போது 153 பெரிய மீன்கள் கிடைத்தது. ஆனால் ஆரம்பத்தில் எண்ணவே முடியலை, அவ்வளவு மீன். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அப்படி உங்களை நிரப்ப போகிறாரு. எண்ண முடியாத அளவுக்கு ஆசீர்வாதம். எதற்காக? நிரப்பப்பட்டதின் நோக்கம் என்ன? 2 படகுகளையும் இயேசு நிரப்பினதின் நோக்கம் என்ன? ஹல்லேலூயா. நீங்க கீழே வாசிக்கும் போது 10ஆம் வசனத்துக்கு வரும்போது இயேசு சொல்றார், பயப்படாதே. சீமோனை பார்த்து, பேதுருவை பார்த்து, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய். எதற்காக கர்த்தர் நம்மை நிரப்புகிறார் என்றால், 5வது குறிப்பு, இயேசுவோடு இணைந்து வேலை செய்வதற்கு. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவோடு இணைந்து வேலை செய்வதற்கு. இயேசுவோடு இணைந்து வேலை செய்வதற்கு. இயேசுவோடு இணைந்து வேலை செய்யணும். அதுதான் ஊழியம். நம்மளா இல்லை, இயேசுவோடு இணைந்து ஊழியம் செய்யணும். அதுக்கு தான் 12 பேரை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். தம்மோடு இருக்கவும். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. எதற்காக ஆண்டவர் நம்மளெல்லாம் ஒரு பெரிய மிஷனை கொடுத்து ஊழியத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு? தம்மோடு இருக்கணும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதற்காகத்தான். அதுக்கப்புறம் தான் உலகத்துக்குள்ள அனுப்புகிறார். அவரோடு இருக்கணும். அப்போ இயேசுவோடு இணைந்து வேலை செய்வது தான் ஊழியம். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவோடு இணைந்து வேலை செய்வது தான். நம்முடைய ஸ்தாபனத்தில் மூத்த தலைவர் ரெவரண்ட் டாக்டர் ஒய் ஜெயராஜ் ஐயா அவர்கள் ஊழியத்துக்கு அனுப்பும்போது ஊழியக்காரங்களை ஆசீர்வதித்து சொல்லுவாங்களாம், உங்கள் கையில் பைபிள் இருக்குது, நீங்கள் போகிற ஊரில் மக்கள் இருக்காங்க, தைரியமாக போங்க, இந்த பைபிள் இருந்தால் போதும், கர்த்தர் அந்த பகுதியை சந்திப்பார் உங்கள் மூலமாக. இந்த வார்த்தையை சொல்லி தான் ஊழியத்துக்கு அனுப்புவாங்களாம். நீங்கள் போகிற ஊரில் மக்கள் இருக்காங்க, உங்கள் கையில் பைபிள் இருக்குது, இதுக்கு மேலே வேறு ஒன்றுமே தேவையில்லை, போங்கள், கர்த்தர் உங்கள் ஊழிய வாசலை திறப்பார்னு ஜெபம் பண்ணி அனுப்புவாங்களாம். தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நம்ம கையில் பைபிள் இருக்கிறது. நம்ம மக்கள், நம்மளை சுற்றிலும் ரட்சிக்கப்படாத மக்கள் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இயேசுவோடு இணைந்து வேலை செய்ய ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கையில் பைபிள் இருந்தாலே போதும். இதுக்கு மேலே ஒரு பெரிய பொக்கிஷம் வேண்டாம். அவங்க சொல்கிறதின் அர்த்தம் என்ன தெரியுமா? பணம் இல்லாமல் இருக்கலாம், பொருள் இல்லாமல் இருக்கலாம், வீடு இல்லாமல் இருக்கலாம், ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். பைபிள் இருக்கா, ஊரில் மக்கள் இருக்காங்களே, இது போதும், கர்த்தர் தேசத்தை அசைப்பார். ஹல்லேலூயா. கையில் வேதம் அவ்வளவு கனத்திற்குரிய. எல்லாரும் பரிசுத்த வேதாமத்தை கையில் எடுத்துகிட்டு வரணும். யார்ட்டையாவது கொடுத்துட்டு இங்கே வந்து இல்லை, நம்ம கையில் பைபிளை சுமந்து கொண்டு வரணும். ஸ்தோத்திரம். செல்ஃபோன்லலாம் பார்க்கக்கூடாது. அது வீட்டில் நம்ம யாருக்காவது வசனம் அனுப்புறதுக்கு வச்சுக்கலாம். பைபிள் வாசிக்கும் போது, சபைக்கு வரும்போது பைபிள் கையில் இருக்கணும், பைபிள் எடுத்து வாசிக்கணும். அதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எவ்வளவு பேர் ரத்தம் சிந்தி தியாகம் பண்ணி இந்த வேதத்தை இன்னைக்கு நம்ம கையில் கர்த்தர் கிடைக்க செய்திருக்கிறார். செல்ஃபோனில் பைபிள் மட்டும் இல்லைங்க, எல்லாமே இருக்கு. ஆனால் இங்கே கர்த்தருடைய வசனம் மட்டும்தான் இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஏன் இதை ப்ரிஃபர் பண்ணுறோம்? ஸ்தோத்திரம். நீங்கள் செல்ஃபோனில் வசனம் ட்ராவலில் படிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஆலயத்திற்கு வரும்போதும் மற்ற நேரங்களில் டெய்லி டிவோஷனில் நீங்கள் பைபிளை கையில் எடுத்து வாசிங்க. அதுதான் ஆசீர்வாதம். செல்ஃபோனில் எல்லாமே இருக்குது, பைபிள் அப்படி இல்லை. கர்த்தருடைய வார்த்தை மட்டும் இருக்கிறது. இதுக்கு பவர் வித்தியாசம். இதை கையில் எடுத்தால் கர்த்தர் அதுக்குரிய ஆசீர்வாதத்தை தருவார். 6வதாக
கர்த்தர் நம்மை நிரப்புகிறதின் நோக்கம் என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். ஆலைகள்ல திராட்சரசம். தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் கர்த்தர் நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை தர்றார்? நம்ம குடும்பத்திற்கான ஆசீர்வாதம். களஞ்சியங்கள் பூரணமாக நிரம்ப போகுது. உங்கள் வீட்டில் கிச்சனில் எல்லா ஜாமான் மசாலா ஐட்டம் எல்லாம் நிரம்பி இருக்கணும். ஒரு அல்லையா சொல்லுங்கள், அது ஒரு ஆசீர்வாதம். சில அங்கே போகிற நேரம் தான் அதை தேடுவாங்க, இருக்காது. களஞ்சியங்கள் பூரணமாக நிரம்புது. திராட்சரசம் புரண்டு ஓடுது. திராட்சரசம் காஸ்ட்லியானது. ஸ்தோத்திரம். அது யூதர்கள் கலாச்சாரத்தில் திருமண வீட்டில் இப்போ நம்ம பாயாசம் கடைசியில் கொடுக்குற மாதிரி திராட்சரசத்தை பரிமாறுவது வழக்கம். திராட்சரசம் இருந்தால் தான் அது திருமண வீடு. முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்துலேயும் திராட்சரசம் இருக்கும். யூதர்கள் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடுது, தடையே இல்லை. இந்த செழிப்பு, இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்ம குடும்பத்திற்கு தேவையான நன்மைகளை, பொருளாதார ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் தரப்போறாரு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இவர் நம்மை நிரப்புகிறதின் நோக்கம் என்ன? பொருள் ஆசீர்வாதங்கள், பொருளாதார நன்மைகள், இதெல்லாம் உங்க வீட்டில் பூரணமாக நிரம்ப போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களாமே? இது நிரப்பப்படுதலின் நோக்கம் என்ன? உலகத்துக்கு முன்பாக தேவனுக்கு மகிமையாய் வாழ. எல்லாரும் சொல்லுங்க, உலகத்திற்கு முன்பாக. அதுக்கு தான் நம்மளை உப்பா வச்சிருக்கிறாரு, வெளிச்சமாக வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. உப்பா வாழ்கிறோம், வெளிச்சமாக இருக்கிறோம், தேவனுக்கு மகிமையை கொண்டு வர. நம்ம வாழ்க்கை, குடும்பம், பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்படனா நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, அவர் வச்சிருக்கிற ராஜ்யத்தின், தேவ ராஜ்யத்தில் இருக்கிற ஒழுங்குகளை பாருங்கள். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்போ கர்த்தரை கனம் பண்ணும்போது கர்த்தர் நம்மளை நிரப்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்குதான் தசம பாகங்களை கொடுக்குறோம். நம்ம வருமானத்தில் 10ல் 1 எந்தெந்த விதத்தில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரோ அத்தனையிலும் 10ல் 1 கர்த்தருக்கு இந்த தேவ சபையில் செலுத்தும் போது பூரணமாக நிரம்புது. கஷ்டமே இல்லை, வருத்தமே இல்லை. எதை நினைக்கிறோமோ அதை செய்யக்கூடிய அளவுக்கு உங்கள் கையில் பணங்களை கர்த்தர் தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நோக்கம் என்ன? உலகத்திற்கு முன்பாக தேவனுக்கு மகிமையா வாழணும். கடைசியாக 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எல்லாரும் சொல்லுங்க, என் பாத்திரத்தை நிரப்புறாரு. என்ன ரீசன், என்ன நோக்கம்? பாத்திரத்தை நிரப்பப்படுதலின் நோக்கம். நம்மளை நிரப்புகிறாரே. ஏன் நம்மை நிரப்புகிறார்? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசி வசனம், 6ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். 7வதாக நம்மை நிரப்பினாரே. நிரப்பினதின் நோக்கம் என்ன தெரியுமா? தேவ பிரசன்னத்தில் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க. எல்லாரும் சொல்லுங்க, தேவ பிரசன்னத்தில் நீடித்த நாட்களால் நிலைத்திருக்கணும். தேவ பிரசன்னத்தில் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும். தேவ சபையில் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும். அதற்காகவே கர்த்தர் நம் பாத்திரத்தை நிரப்புகிறார். இந்த காலை நேரத்தில் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் பாத்திரம் நிரப்பப்படட்டும். எல்லாரும் கேளுங்க, எங்கள் பாத்திரம் நிரப்பப்படட்டும், எங்கள் பாத்திரம் நிரப்பப்படட்டும். நீடித்த நாட்களா நிலைத்திருப்பேன். தேவ பிரசன்னத்தில் நிலைத்திருங்க. அந்த தேவ பிரசன்னத்தை விட்டு கொஞ்சம் கூட வெளியே போயிடக்கூடாது. கிருபை தாங்கப்பா. எல்லாரும் எழும்பி நின்று